ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கிறிஸ்பி சீப்பு சீடைன்னு சொல்லலாம், சங்கரபாணின்னு சொல்லலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். நான் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்து வச்சுருக்கேன், 1/4 கப்பு சீனி, 3 ஏலக்காய், 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை உருக்கி வச்சுருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் மில்க்கு பால் எடுத்துருக்கேன். ரவையில் பாலை ஊற்றி ஊற வைக்கணும். நம்ம அதுக்கு தான் இந்த பால், 2 பிஞ்ச் உப்பு, இவ்வளோ தான் தேவை. நம்ம எப்படி பண்ணுவோன்னு பார்த்துருவோம். முதல்ல இந்த ரவையை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு நம்ம 3 டேபிள் ஸ்பூன் பாலையும் விட்டு ஊற வச்சிடணும். இந்த பாலை இவ்வளவும் போதுமானது நம்மளுக்கு. அதை நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டு. 10 நிமிஷம் இருக்கட்டு. நம்ம இப்போ அதை மூடி வச்சுருவோம். மூடி வச்சாச்சு, இருக்கட்டு. நம்ம இப்போ ஒரு மிக்சிங் ஜார் எடுத்து அதில் நம்ம சீனி ஏலக்காய் போட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடுவோம். பாருங்க, இப்போது நம்ம ஊற வச்ச ரவையை பார்ப்போம். ஊற வச்ச ரவை நல்லா கெட்டியாக வந்திருக்கு, நல்லா ஊறி வந்திருக்கு. பாருங்கள், இப்போ நம்ம ஊற வச்ச ரவையில் இந்த பொடி பண்ண சீனியை போட்டுருவோம். இதில் நம்ம மைதா மாவை சலித்து போட்டுடணும். எல்லாம் சலித்து போடுங்க, அப்படின்னா தான் கட்டிகள் இல்லாமல் இருக்கும். இதில் 2 பிஞ்ச் உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க. கைகளால் பிசைஞ்சு விடுங்க, அப்படின்னா தான் இந்த ரவையும் எல்லாம் சேர்ந்து ஒன்று போல் வரும். நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போது நம்ம உருக்கி வச்ச நெய்யை அதில் விட்டு பிசைஞ்சு எடுக்கணும். நல்லா பிசைஞ்சு விடணும். நம்மளுக்கு பாருங்கள் எப்படி இருக்கணும். நல்லா பிசைஞ்சு விடுங்க. நம்மளுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 3 டேபிள் ஸ்பூன் பாலும் கரெக்டாக இருக்கும். வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். அப்படியே தேவைப்பட்டோன்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தெளித்து இல்லைன்னா பால் தெளித்து நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுங்க. பாருங்கள், இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டு. அப்படியே நம்ம மூடி வச்சுருவோம். 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். பாருங்கள், ரவை நல்லா ஊறி நல்லா கெட்டியாக இருக்குது. பாருங்கள், இன்னும் இதை இப்படி தான் இருக்கணும். இதை நல்லா அடித்து பிசைஞ்சு எடுக்கணும். நல்லா பிசைஞ்சு எடுக்கணும், அப்படின்னா தான் நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து பிடிச்சி முதல்ல போட்டுக்கிடணும். பாருங்கள், நான் இப்படிப்பட்ட சீப்பு எடுத்திருக்கேன். இல்லைன்னா நம்ம ஃபோர்க் எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு அச்சு உண்டு, அந்த அச்சுலேயும் இதை வச்சு பண்ணலாம். பாருங்கள், நான் இப்படிப்பட்ட சின்ன கண்ணுள்ள சீப்பு எடுத்திருக்கேன். பாருங்கள், இதுக்கு நீர் ஒரு சீப்பு வாங்கி வச்சுக்கிடுங்க. பாருங்கள், நம்ம இப்படி எடுத்து வச்சு இப்படியே உருட்டி எடுத்து போட்டால் நல்ல அழகாக வரும். இது சிப்பு சீடை சங்கு போல் இருக்கிறனால இது சங்கரபாணின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இப்படி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து பாருங்கள். இப்போ நான் ஃபோர்க்கில் வச்சேன். ஃபோர்க்கில் இப்படி வச்சு அப்படியே உருட்டி விட்டுட்டாலும் அழகாக வரும். பாருங்கள், ஃபோர்க்கில் கொஞ்சம் நெய் எதுவும் தடவிடுங்க, அழகாக ஒட்டாமல் அழகாக வரும். பாருங்கள், இப்போது நம்ம பெரிய கல்லோட சீப்பு நான் 2 சீப்பு வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படிப்பட்ட சீப்பு வாங்கணுமோ அதே போல் வாங்கி வச்சுக்கிடுங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதே போல் செய்து பார்ப்போம். இப்போ நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி போட்டுடலாம். பாருங்கள், இப்படி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி போட்டுருவோம். அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக நம்ம செய்து முடிச்சிடலாம். நம்ம இப்படி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி போட்டுக்கிட்டு நம்ம அதுக்கு பிறகு நம்ம பண்ணுவோம். பாருங்கள், எல்லாம் உருட்டி போட்டாச்சு. இப்படி உங்களுக்கு எந்த அளவுள்ள சீப்பில் பண்ணணுமோ அதே அளவில் உள்ள பண்ணுங்கள். இப்படி அச்சு இருந்தால் அச்சில் பண்ணிடுங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இப்படியே எல்லாம் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், நான் இப்போ எல்லாம் பண்ணி காமிச்சிடுறேன். எல்லாம் பண்ணியாச்சு. பாருங்கள், பெரிய சீப்பில் பிள்ளை இருந்தது, எல்லாத்துலேயுமே பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் எண்ணெய் காய வச்சு எண்ணெய் காய்ச்சிருக்கான்னு பார்த்துடணும். ஸ்லோவாக தான் இருக்கணும் அடுப்பு. கொஞ்சம் எண்ணெய் காய்ஞ்ச உடனே ஸ்லோவாக்கிடுங்க. பாருங்கள், இப்போ ஒன்றா எடுத்து போட்டுருங்க. சீக்கிரமாக நம்ம இதை செய்து முடிச்சிடலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க.
அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டிப்போம், இல்லைன்னா நல்லா செவந்துடும். திருப்பி திருப்பி விட்டு நல்லா செவக்க பொரித்து எடுத்துருங்க. நம்ம முதல்ல எடுக்கச்சுமே நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். நல்லா ஆற ஆற தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். அதனால் நல்லா தீய விட்டுறாதுங்க. இப்படி ஓரளவு செவந்தோடனே எடுத்துடலாம். நம்ம எடுத்து ஆற வச்சோடனே நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே போல் நம்ம எல்லாம் செய்து எடுத்துருவோம். பாருங்கள், இதே போல் எல்லாம் செய்து முடிச்சாச்சு. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம எடுத்த உடனே இது நல்லா சாஃப்டாக இருந்த போல் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் கழித்த உடனே நல்லா கிறிஸ்பியாக மாறிடும். பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா அழகாட்டும் இருக்குது. இப்படிப்பட்ட சீப்பில் நீங்கள் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.